அம்மா அம்மா போன தடவை அண்ணியை என்ன சொல்லி வச்ச? அவன் போய் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி பேக் வாங்கிக்கோன்னு சொல்லி பேக் வாங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஒழுங்கா நீ வந்து எனக்கு வாங்கி கொடு. அப்படி சொன்ன இருக்கு அவளுக்கு. சரி வா, உனக்கு நான் நல்ல பேக்காக பார்த்து நல்ல வேலையில் நல்ல பேக்காக எடுத்து கொடுக்குற மாதிரி வா. அம்மா அம்மா எனக்கு அந்த பேக் வேணுமா, நல்லதாக இருக்குமா, அது வாங்கித்தாம்மா ப்ளீஸ்மா. சும்மா ரெட்டி அது வேணும் இது வேணும்லாம் கேட்காது. நானே நல்ல பேக்காக பார்த்து நல்லா எடுத்து தருவேன் உனக்கு. அங்கே பாரு, அதுங்க ரெண்டு தலையிலையும் இந்த விற்காத பேக்கு காஸ்ட்லி பேக்குன்னு சொல்லி தட்டி விட்டுலாம். வாங்க வாங்க மேடம், என்ன வேணும்? பேக் பார்க்க வந்திருக்கீங்களா? இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும் மேடம். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட வரும். இப்போ ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. உங்களுக்காக இந்த பேக் வந்து 2500 ரூபாய், உங்களுக்காக இந்த பேக் 1500 ரூபாய்க்கு தரோம் மேடம். இப்போ பாருடி, இந்த 1500 பேக் எப்படி 1000 ரூபாய்க்கு வாங்குவேன்னு. என்னது 1500 ரூபாயா? 1500 ரூபாய்லாம் போகாது தம்பி, இது 1000 ரூபாய் தான் தருவேன் நான். சரி, முதல் கஸ்டமராக இருக்கீங்க, சரி 1000 ரூபாய் ஃபைனல் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்துருங்க மேடம். எப்படிம்மா நீ இப்படி விலை குறைச்சி டக்குன்னு வாங்கிட்ட? சூப்பர்மா. அண்ணிட்ட போய் நம்ம சொல்லலாமா? அண்ணி இங்கே பாருங்க, நீ 1500 ரூபாய் பேகை எங்கள் அம்மா எப்படி 1000 ரூபாய்க்கு விலை குறைச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. இந்த பேகை என்கிட்ட காட்டு நாத்து பார்ப்போம். இந்த பேக்கை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க நாத்து, அதோட எம்ஆர்பியை பாரு எவ்வளோ போட்டிருக்குன்னு. 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய பேகுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதில் 500 ரூபாய் குறைச்சி வாங்கிட்டு வந்தேன்னு பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்கேன்.